ரொம்பவே அப்பாவியான பொண்ணு திடீர்னு மேஜிக்கல் பவர்லாம் யூஸ் பண்ணி டோட்டல் ஃபேமிலியாவே கண்ட்ரோல் பண்றா. இவளோட சிஸ்டர் இவள படுத்தி வச்ச கொடுமைக்கு தான் பழி வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்றா. இவளுக்குள்ள ஒரு மேஜிக்கல் ஆன்மா பூந்திருக்கும். அது இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ ரூம் ஃபுல்லா சிஸ்டரோட திங்ஸ் தான் இருக்கு. அதனால மெய்ட கூப்பிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவளோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்றா. அவங்களும் தண்ணியே அறியாம அங்க இருக்கிற எல்லா திங்ஸையுமே க்ளீன் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு சிஸ்டர் ஏன் எப்ப பார்த்தாலும் என்னையே வம்புலுக்கிறன்னு கத்துறா. அதுக்கு இந்த மேஜிக்கல் பொண்ணு இது என்னோட ரூம் தான் சொல்றா. ஆனா இந்த சவுண்ட் கேட்டு அவங்களோட அம்மா அங்க வந்துடுறாங்க. அவங்க எப்பவுமே சிஸ்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால மேஜிக்கல் பொண்ணு அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளோட சிஸ்டரையே கண்ணத்துல அறைய வச்சுக்கிறா. ஆனா இதை பார்த்துமே அவங்க அம்மா சிஸ்டரை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேஜிக்கல் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றதை பார்த்து இவளுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்டு டின்னருக்கு பார்த்தா ரொம்பவே அழகா ரெடியாகி வந்திருக்கா இந்த பொண்ணு. எப்பவுமே இவ தன்னை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டாளே, இப்ப என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. பத்தாவதுக்கு எல்லா சாப்பாடையுமே சாப்பிடுறாளா. அவங்க அப்பா திட்டாரு ஏன் இந்த மாதிரி சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே இந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ணிடுறா. அவராலையுமே எதுவுமே பேச முடியாம வாயை அடைச்சுக்கிறாரா. ஆனா சிஸ்டர் பாக்குறா என்ன யாருமே இவளுக்கு அகைன்ஸ்டா பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹோல் ஃபேமிலியே அப்படியே அமைதியா இருக்கு. அவங்க முன்னாடியே இந்த பொண்ணு எல்லா பவரையுமே யூஸ் பண்ணி காட்டுறா. இவ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ள நிக்க வச்சா அவ சுண்டி விட்டாலே போதும் அந்த கூண்டே உடஞ்சு செதறிடும்.